நகரத்திற்கு நாங்கள் திறக்கிறோம், அங்கு மானுடவியல் விலங்குகள் தங்கள் அன்றாட வாழ்க்கையைப் பற்றிச் செல்கின்றன. மந்திர நிலங்களை கனவு காணும் ஆர்வமுள்ள மற்றும் கற்பனையான பூனையான விஸ்கரை சந்திக்கவும். விஸ்கர் கண்களில் பிரகாசத்துடன் எழுந்தார். இன்று ஒரு மாயாஜால சாகசத்திற்கான நாளாக இருக்குமா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மந்திரித்த காட்டில் கிராண்ட் கொண்டாட்டத்திற்கான மர்மமான அழைப்பை விஸ்கர் கண்டுபிடித்தார். தங்க முத்திரையுடன் ஒரு மந்திர கடிதம் தோன்றுகிறது. அன்புள்ள விஸ்கர், மந்திரித்த காட்டில் நடைபெறும் மாபெரும் கொண்டாட்டத்திற்கு உங்களை அழைக்கிறோம். இன்றிரவு மின்மினிப் பூச்சிகளின் பாதையை பின்பற்றுங்கள். விஸ்கர் ஒரு விசித்திரமான பயணத்தை தொடங்குகிறார், நண்பர்களை சந்திக்கிறார் மற்றும் சவால்களை சமாளிக்கிறார். விஸ்கர் நகரத்தை கடந்து உற்சாகமான செய்திகளை பகிர்ந்து கொள்கிறார். மந்திரித்த காட்டில் கொண்டாட்டமா? என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். விஸ்கரும் நண்பர்களும் மின்மினிப் பூச்சிகளின் பாதையை பின்பற்றுகிறார்கள், மந்திர தடைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் பேசும் பூக்கள் மற்றும் அவர்களை வழிநடத்தும் நட்பு உருவங்களை சந்திக்கிறார்கள். சாகசக்காரர்களே, வரவேற்கிறோம். மந்திரித்த வனத்தின் இதயத்திற்கு மின்னும் பாதையை பின்தொடரவும். இசை, நடனம் மற்றும் மயக்கம் நிறைந்த கிராண்ட் கொண்டாட்டத்திற்கு குழு வந்து சேர்ந்தது. மந்திர உயிரினங்கள் நிலவொளியின் கீழ் நடனமாடுகின்றன, மேலும் காடு ஒரு மந்திர ஒளியுடன் ஒளிரும். இது எந்த கனவையும் விட அற்புதமானது. விஸ்கர் மற்றும் நண்பர்கள் மாய உயிரினங்களுடன் நட்பு கொள்கின்றனர் மற்றும் விழாக்களில் கலந்து கொள்கின்றனர். அவர்கள் தேவதைகளுடன் நடனமாடுகிறார்கள், புத்திசாலித்தனமான பழைய மரங்களுடன் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், மேலும் மிட்டாய் தோப்பில் இருந்து விருந்துகளை ருசிப்பார்கள். இந்த கொண்டாட்டம் எதிர்பாராத திருப்பத்தை பெறுகிறது. மந்திரித்த காட்டை காப்பாற்ற நள்ளிரவு தேடலில் விஸ்கரை வழிநடத்துகிறது. விஸ்கர் காடுகளின் சமநிலையை அச்சுறுத்தும் ஒரு மாயாஜால போர்ட்டலை கண்டுபிடித்தார். ஒரு உண்மையான நண்பர் மட்டுமே போர்ட்டலை மூடிவிட்டு நம் வீட்டைக் காப்பாற்ற முடியும். விஸ்கர் சவால்களை எதிர்கொள்கிறார், தைரியத்தையும் நட்பின் சக்தியையும் வெளிப்படுத்துகிறார். உறுதியுடன் விஸ்கர் போர்ட்டலை மூடுகிறார், மந்திரித்த காட்டில் அமைதியை மீட்டெடுக்கிறார். விஸ்கரும் நண்பர்களும் விஸ்கர்வில்லுக்கு திரும்புகிறார்கள், அவர்களின் மாயாஜால சாகசத்தால் என்றென்றும் மாறுகிறார்கள். சூரியன் உதிக்கிறார், விஸ்கர் வானத்தை பார்க்கிறார், மந்திர நினைவுகளுக்கு நன்றியுடன். நமது சாகசம் முடிந்து இருக்கலாம், ஆனால் மந்திரம் நம் இதயத்தில் வாழும். விஸ்கரும் நண்பர்களும் கூடி சிரிப்பையும் கனவுகளையும் பகிர்ந்து கொள்ளும்போது நட்சத்திரங்கள் நிறைந்த இரவுடன் முடிக்கவும்.